திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக நலமாக மிக சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவன் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 7ஆம் திருமுறையிலிருந்து திருநாகை காரோணம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, திருவாரூரில் இருந்து திருநாகை காரோணத்து இறைவரை தொழுது பொற்பூனும் மணிப்பூனும் நவமணிகளும் ஆடை சாந்தம் குதிரை சுரிகை முதலியன எல்லாம் வேண்டி பாடி அருளியது. அப்படியே ஒரு பட்டியலே போடுவார், என்னென்னதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்படி பாடி பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். நம் அடியவர்களுக்கு இம்மையே அருள் புரிவார். அப்படி இம்மையே அருள் புரிவர் ஆதலால் இம்மைக்கு வேண்டுவன பலவற்றையும் அவர்வால் வற்புறுத்தி வேண்டினார். இந்த உலகத்தில் இருக்கணும்னா என்னென்னலாம் வேணும் தெரியுமா? அப்போ சுவாமி சுந்தரர் கேட்கும் பொழுது குதிரையில் போகிறதுக்கு ஆசை இருக்கு, குதிரையில் போகிறதுக்கு. இப்போ நம்ம சுவாமி என்ன கேட்போம்? சுவாமிகிட்ட சுந்தரருடைய வழியில் நம்ம கேட்டோம்னா என்ன? சொந்தமாக கார் வேணும் இல்லையா? கார் இருந்ததுன்னா அதில் போகலாம், இல்லை 5 பேர் 6 பேர் போகலாம், இல்லை 9 பேர் போனால் தெரியலாம். பெரிய காராக வேணும் கேட்போம். நமக்கு வேணும் இதெல்லாம் கேட்போம். கையில் போட்டுக்கிறதுக்கு ஒரு செயின் வேணும், கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு ஒரு செயின் வேணும் கேட்போம். ஏன்? இம்மையிலே இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. பணம் இருந்தால் தான் மதிப்பு. பணக்காரனை தான் இப்போ எதாவது மதிக்கிறான். சுந்தரருடைய வழியில் நம்ம கேட்கணும்னா இந்த பொருள்களாம் சுவாமிகிட்ட வேணும்னு கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவருக்கு எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணுங்கிறது தெரியுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுந்தரர் வழியிலே காக்கணும்னா நாம் கேட்டு பெருமானிடத்திலே பெறலாம் என்பதற்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு. 46வது பதிகம், 7ஆம் திருமுறை 46வது பதிகம், திருநாகை காரோணம். இப்போ அந்த பாடலை பார்ப்போம். பூண்பதோர் இள ஆமை பொறுவிடை ஒன்று ஏறி பொல்லாத வேடங்கொண்டு எல்லாரும் காண பான் பேசி படுதலையில் பலி கொள்கை தவிரீர். பாம்பினோடு படர் சடைமேல் மதி வைத்த பண்பீர். வீண் பேசி மடவார்கை வெள்வளைகள் கொண்டால் வெற்பரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர். காண்பினிய மணிமாட நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று பாடுகிறார். பூண்பதோர் இள ஆமை பொறிவிடை ஒன்று ஏறி பொல்லாத வேடங்கொண்டு எல்லாரும் காண பேசி படுதலையில் பலிகொள்ள தவிரினர். விரிந்த சடையின் மேலே பாம்பை அணிந்திருக்கிறார், சந்திரனையும் அணிந்திருக்கிறார். பாம்பையும் சந்திரனையும் அணிந்த பெருமை உடையவரே, காண்பதற்கு இனிமையான மணிமாடங்கள் நிறைந்த தெருக்களை உடையது திருநாகை காரோணம். காண்பதற்கு இனிய மணிமாடங்கள், நீண்ட தெருக்கள், கடற்கரைக்கண் உள்ள திருநாகை காரோணத்திலே. நம்ம காரைக்காலிலிருந்து அம்மையாருக்கு மணமகனை பேசுனது நாகையில் தானே.
அந்த நாகையில் உள்ள பாருங்க எவ்வளோ வசதியாக, நீண்ட தெருக்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள். அந்த அங்கே எழுந்தருளியிருப்பவரே நீர் அணிந்த ஓர் இளைய ஆமையின் ஓட்டோடு கோர் செய்யும் எருது ஒன்றவர் காலை மீது ஏறி நின்று, விரும்புதல் இல்லாத ஒரு வேடம். யாரும் விரும்புவாங்களா? காலை மாட்டு மேலே ஏறி வந்தாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அது விரும்புதல் இல்லாத வேடத்தை கொண்டு எல்லாரும் காண இசை பாடி வர்ற, இறந்தோரது தலையிலே பிச்சை ஏற்றலை ஒழிய மாட்டேன். செத்துப்போனவனுடைய கபாலத்தை எடுத்து, பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கிட்டு போய் பிச்சை ஏற்றலை ஒழிய மாட்டீர். அங்கனம் பிச்சையை நீ ஏற்கின்ற பொழுது பிச்சையை கொண்டால் மட்டும் பரவாயில்ல, வீண் சொற்களை பேசி பிச்சை இடுகிற போட வர்றாங்கல்ல மகளிர்கள், அந்த மகளிருடைய வெள்ளிய வளையல்களையும் கவர்ந்துடுறியே. அவங்கள்ட்ட வீணாக பேசிட்டு ரொம்ப நாள் பிரியமாக பேசிட்டு அவங்க விட்டு பிரிஞ்சதும் அவர் உள்ள கை வளைகளெல்லாம் கரண்டு விழுந்துருச்சு, அப்படி கவர்வீரே. அதனால இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காதிங்க. செய்தீங்கன்னா மலையரையன் இமவானுடைய பெற்ற குலக்கொடி இல்லவா, அது மலையரையன் மகளாகிய உன் தேவி மனம் பொறுப்பார. நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஊரெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு வரும்போது அங்கங்கே பெண்கள்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா மனம் பொறுப்பார சொல்லி, பாம்பையும் அரியையும் வகை தீர்ந்து இயைய வைத்து இயைந்துள்ள உன் தேவியை நும்பால் வெறுப்பு கொள்ள செய்துள்ளவன். உன் மேலே வெறுப்பு ஏற்பட முடியாது, நடந்துக்கலாமா? எல்லாரும் காண பழி கொள்கையையும் நும் தேவி வெறுப்பன செய்தலையும் ஒழியீராயினும் நீ அதெல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ண, எனக்கு வேண்டுவற்றை எனக்கு கொடுத்துட, யான் வேண்டுவனவற்றை எனக்கு அளித்தருள வேண்டும். அப்படிதான் கருத்து. நீ எப்படி வேணாலும் இரு, நீ பிச்சை எடு. பிச்சை வாங்க போகிற வீட்டு வாசல் இங்கே பிச்சை போடவங்கள்ட்டெல்லாம் நல்லா பேசு. அதே நேரத்தில் இமவானுடைய மடக்கொடி இருக்கால, அவருடைய மனம் வருந்து முடிய நீ நடந்துக்க, எப்படி வேணாலும் இரு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துரு, எனக்கு அளித்தருளணும். சும்மா என்கிட்ட ஏதாவது எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த இம்மை வாழ்வு நான் வாழணும்னா எனக்கு வேண்டியதெல்லாம் நீ கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறார். திருச்சிற்றம்பலம். பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். புன்பதொருளாமை ஒரு விடை ஒன்றேறி புன்பது ஓர் இளாமை பொருடை ஒன்றேறி கொல்லாத விடம் கொண்டு ஆமை ஒற்றோட போரு, காலை மேலே ஏறி போரு, இறந்தவருடைய தலையில போய் பிச்சை எடுக்கிற. புன்பதொருள ஆமை ஒரு பொருவிடை ஒன்றே. நீ அணிஞ்சிருக்கிறது என்ன? ஆமை வேறு. புல்லத வேடம் கொண்டு எல்லாரும் காண பான் பேசி படுதலையில் பழிகொள்கை கவிரே பாம்பினோடு படசடை மேல் மதி வைத்த பண்பே வீண் பேசி மடவார் கை வெள்வலைகள் கொண்டால் வெற்பரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லி காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோனோ கடல் நாகை காரோனும் மேவி இருந்தீரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாக அனைவரும் வாருங்கள், திருநாகை காரோணம் செல்வோம்.
அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற நீலாயுதாட்சியுடன் அவர் காயாரோகணேஸ்வரரை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.